எல்லாரும் நெத்திக்க தான் பார்க்குறாங்க, அலக்கு தூக்கிட்டு போகிற ஸ்டைலில். டேய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டோட மார்னிங் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் ரொட்டீனை வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ காலையில் மணி 6:45 ஆகுது. 6:45க்கு தான் நான் எழுந்திரிச்சேன். சரி, இந்த நிமிஷத்துலேருந்து அப்படியே வீடியோ கன்னியூ ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாடியில் தான் படுத்துக்கிட்டேன். அப்பா அம்மாவும் மாடியில் தான் படுத்துருந்தாங்க. அவங்க வந்து பாதி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டாங்க. நான் அப்படியே ஃபுல்லாகவே இங்கேயே படுத்துட்டேன். ஸோ பாயையும் தலைவாணி போர்வை எல்லாத்தையும் சுருட்டி கீழே எடுத்துகிட்டு போகலாம் மொதல் வேலையாக. பாய் தலைவாணி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதை போயிட்டு கீழே வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டில் என்னென்ன செய்கிறாங்கன்னு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். நெத்திக்கு சவுண்டு கேட்குது பாருங்கள். கொட்டாயில் இருக்கான் ஆள். அப்பா கூட போய் கொட்டாயில் நின்றுக்கிட்டு இருக்கான். சவுண்டு தான் கேட்குது. நம்ம அண்ணனை பாருங்கள், ஓட்டு மேலே தூங்கிட்டு இருக்கான். வெயிலோட தாக்கம் வந்து எல்லோரும் மேலே போய் படுக்க வேண்டியதாகிடுச்சு. சாணி ஆற்றி போட்டு தெரு கூட்டி கோலம் போட்டுட்டு அடுத்தது வந்து டீ போட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு உள்ளே வரணும். யானை வாங்கலாம் பொறுக்கி போட்டு ஆகணும். சரி, எனக்கு அப்படியே கொஞ்சம் நீராரம் மட்டும் காய்ச்சி தான். கரைச்சிட்டியா? அதுக்குள்ள தொட்டுக்கு ஏதாவது வச்சுன்னா அப்படியே குடிக்கலாம். நீர் ஆற்றுக்கு என்ன தொட்டுக்க குடி. சின்ன வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயம் தான் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும், ஒரு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். சரி சரி. அடுத்து என்ன யானை பண்ண வளர்க்க போறியா? அடுத்தது யானை பண்ண வளர்க்கணும். இப்போல்லாம் டெய்லி காலையில் நீராரம் குடிச்சிடுறது. எழுந்திரிச்சோடனே அம்மாவை கேட்டோடனே கரைச்சி கொடுத்துருவாங்க. அப்படியே ஒரு சொம்புக்கு நெருக்கி இல்லாட்டி ஒரு 2 கிளாஸ் வர அளவுக்கு காலையில் குடிச்சிடுவேன். இதான் இப்போ வெயில் காலத்துக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. காலையிலே குடித்தோம்னா சாப்பாடு கூட கொஞ்சம் தள்ளி சாப்பிட்டுக்கலாம். ஒரு 9, 9:30 கூட காலையில் இதை இப்போ குடிச்சிடுறோம். நான் போய் போட்டு விட்டப்பா பாடு. போயிட்டு வாங்க. அவ்வளோதானே, இன்னும் கரெக்டாக இருக்கேன். இதான் இதுதான் இந்த மாடு ஓட்டு. சரி, நெத்திக்க பாருங்க. டேய் வாய் இன்னும் மூஞ்சிலாம் கழுவல. மண்ணை காலையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சி வர்றாங்க. ஆட்டாம கொட்டெல்லாம் பார்த்தியா? நான் அம்மாவோட கோலத்தை பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சின்னதாக விட்டுருக்காங்க வெளியில். உள்ளேயும் போய் பார்த்தீங்கன்னா அதே போல் சின்ன கோலமாக விட்டுருக்காங்க.
2 கோலமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. இந்த கோலம் அலைய ஆரம்பிச்சிருச்சு. எத்திக்கு வரியா? போமா பால் போட. வா போப்பா பால் போட. நீ வரலையா? எங்கே போ? நான் மட்டும் போகணுமா? நீ எங்கே போகிற? தாத்தாட்ட போறியா? சரி போ. ஆ போடா. என்ன சொல்கிறான்னாங்க, மாமா போய் பால் போட்டுட்டு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க, நான் தாத்தா கூட கொட்டையில் நிற்கிறேங்க. வரேன்னு கிளம்புனவன் எங்கள் அப்பாவை பார்த்ததும் அங்கே போயிட்டான். இப்போ நம்ம மட்டும் தனியாக போகிறோம் பால் போடுறதுக்காக. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் பண்ணையில் பால் போட்டுட்டு உடனே போயிடுவோம். இப்போ வந்து லேட் ஆகுது. டெய்லியும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது. எல்லாம் டெய்ரி செக் பண்ணுறாங்க. டெய்ரி செக் பண்ணி என்ன 30 ரூபா தான் வருது ரேட்டு. நிலம் 34 35 போவாங்க. இப்போ 30க்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஒருத்தர் மாட்டு பால்னால் பரவாயில்ல, எல்லார் மாட்டு பாலும் ஸ்ட்ரைட் மணியாக 30 ரூபான்னு இருக்கிறாங்க. இதில் என்ன டெய்ரின்னு தெரியல. எனக்கு தெரியா முருகா. தீக்கு எங்கே போகிற தீக்கு? ஆ அலக்குலியா? அலக்குலியா தான். அலக்காய் தட்டு ஒரு மாமன் போட்டாலே என்ன பண்ணிட்டு வரான். உன்னை பார்க்கலாம், போட்டா இருக்கிறான். காய இருக்க போறீங்களா? நெத்திக்கு பாருங்க, அலக்க அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். என்னப்பா பண்ணுனா? எப்படியா இருக்குண்ணா? எப்படியா இருக்குண்ணா? ஆ ஆயா முருங்கைக்காய் இருக்க வந்திருக்க. நம்ம ஆயா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வாரமாக சித்தி வீட்டில் இருக்காங்க. ஒரு வாரமாக அதுக்கு மேலேயே இருக்காங்க. ஆயா வீட்டில் யாருமே இல்லை இப்போதைக்கு. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுச்சு. சித்தி ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தீமிதி வருது. அதனால் டெய்லியும் வந்து பாரதம் பேசுவாங்கள்ல, அதை கேட்கணும் அப்படின்ட்டு ஆயா, அதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்னு அங்கே கிளம்பிடுச்சு. இல்லைன்னா ஆயா அங்கெல்லாம் போகாது. நம்ம பாரதம் பார்க்கலாம் பக்கத்து ஊருக்கெல்லாம் போவோம். அது முன்னாடி எந்தெந்த ஊரில் தீமிதி போடுறாங்களோ அப்போல்லாம் பாரதம் பார்க்க போவாங்க. சரி, இப்போ சொந்த மவ வீட்லேயே அங்கே நடக்குதா, அதனால் அங்கே போய் தங்கிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. தீமிதி வரையும் அங்கே தான் இருக்கும். தீமிதி முடிஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு வரும். அப்பப்போ இடையில வந்து ஒரு நாள் மட்டும் வீட்டை விசிட் பண்ணிட்டு போயிடும். எப்படி இருக்குது, எல்லாம் சரியாக இருக்கா என்னன்ட்டு. இப்போ அம்மா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. முருங்கைக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ஆயா விட்டு மரத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ முருங்கைக்காய் இருக்குங்க இந்த மரத்தில். நான் கூட முருங்கைக்காய் இல்லைன்னு நினச்சேன். பாருங்க எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குன்னு. இது என்னதுப்பா? என்ன காய்? முருங்கைக்காய். முருங்கைக்காய் மோர். அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கீரையும் உடச்சிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுண்டுறதுக்காக. எடுப்பா, இவ்வளோ முருங்கைக்காய் அறுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு கீரையும் சுண்டி தான் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் குழம்புக்காக ரெடி பண்ணுறாங்க. எல்லோரும் நெத்திக்க தான் பார்க்குறாங்க, அலக்கு தூக்கிட்டு போகிற ஸ்டைலில். டேய், என்ன இது தூக்கிட்டு போகிற பாப்பா? இங்கே பாரு பாப்பா, தூக்கு. ஏய் பால் போட்டுட்டு அப்படியே வந்தோம் இல்லையா, அப்படியே இவங்க முருங்கைக்காய் உடைக்க போனாங்க. சரி, அவங்களோட அப்படியே போயிட்டு முருங்கைக்காய் உடச்சிக்கிட்டு இப்போ தான் கேனை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறோம். அவங்க கூடயே போயிட்டு தான் கேனை கழுவி போடணும். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு சோளம் போட்டிருக்காங்க அப்பா. ஏன்னா இப்போ காலையிலேயே சோளம் போட்டிருக்க, மேய்ச்சலுக்கு போலி ஆடும்.
மாஞ்சேரி போட்டால் தான் போயிட்டு வீட்டு ருசி கண்டு வரும், இல்லைன்னா அப்படியே அந்த மாதிரி கிளம்புறோம். காலையிலேயே சோளம் போட்டிருக்கு ஆட்டுக்கு. நெத்திக்கு வந்து பாருங்கள் மோளம் அடிக்கிறாங்க. வாப்பா, குச்சி உடஞ்சி போய்த்தான். குச்சி இல்லையா அடி, கையால் அடி, கையால் அடி. ஆ ஏ காலையில் போய் முருங்கைக்கீரையாக உடைச்சிட்டு வந்தோம். முருங்கைக்காய் வந்து சாம்பாருக்கு, முருங்கைக்கீரை வந்து பொரியலுக்கு. இப்போ இன்றைக்கி காலையில் தான் சமையல் சாப்பாடு இன்றைக்கி. சோறு வச்சாச்சாம்மா? வந்துட்டு இருக்கு. இது வச்சா சாப்பாடு ரெடி ஆகிடும். ஆமாம். நம்ம காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்துடுச்சு. நெருங்கிட்டோம். 1300 கிலோமீட்டர் போல் ஓடிடுச்சு. இனிமேல் போயிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட வேண்டியதான். ஃபுல்லாகவே காரே டஸ்ட் ஆகிடுச்சிங்க, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரே ஃபேடான மாரி ஒரே டஸ்ட்டாகவும், நம்ம பூச்செடி மரத்துக்கு வேப்ப மரம் பூச்செடிக்கு அடியில் வண்டி நிற்கிறதுனால ஃபுல்லாக அதோட இலை பூவு தலைன்னு அப்படியே கொட்டி காரே டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக இந்த இடம்லாம் பாருங்கள், கையால் தொடச்சாலே அவ்வளோ அழுக்கு வருது. ஃபுல்லாக காரை வந்து க்ளீன் பண்ணணும், ஃபஸ்ட் சர்வீஸ் கொண்டு போகணும். நிறைய தொட்டுடுச்சு. 1000 கிலோமீட்டர் வந்தாலே நீங்கள் வந்து காரை எடுத்துகிட்டு ஷோரூமுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நம்மளது 1300 400 தொடப்போகுது. நாளைக்கு இல்லைன்னா நாளை தைச்சி போயிட்டு விட்டுட்டு வரணும். அவங்கள்ட்ட கால் பண்ணிவிட்டு இதே போல் என்றைக்கு கொண்டு போனால் கொஞ்சம் சீக்கிரம் முடியுமோ அன்றைக்கி போய் விட்டுட்டு வரணுங்க. காரை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபுல்லாக டஸ்ட் ஆகி. அதுவும் ரோட்டு ஓரமாகவே நிற்கிதா, ஒரு நாள் கவர் போட்டாட்டியும் ஃபுல்லாக டஸ்ட் அடித்து இதாகிடுது காரு. ஒரு சர்வீஸ் கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான் காரை. ஆடு மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டாச்சு. கண்ணுக்குட்டி மட்டும்தான் இருக்குது. நம்ம நித்திக்கும் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சாணம் அள்ளிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போல்லாம் வந்து கோடை நாளுங்கிறதுனால வேறு வேலை இல்லையா, அதனால் சாணம்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே அள்ளுறது, லேட்டாக தான் அள்ளுறாங்க அப்பா. இந்த மாடு மட்டும் மேய்ச்சலுக்கு அவுத்துல. என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறான் ஏய் வண்டி வண்டி கீழே வந்துச்சா? ஐயா, வண்டி யார் கீழே போட்டா? இங்கே ஏன் வண்டி எடுத்துகிட்டு வந்த? ஃபுல்லாக முள்ளாக இருக்குது, இதாக இருக்குது. வண்டியை எங்கே எடுத்துகிட்டு வந்து விட்ருக்கான் பாரு. யார் வண்டி? பாப்பா வண்டி. இப்படி தான் போடுறதா? ஏதோ வண்டியை நிமித்து. அங்கெல்லாம் போன இப்படி எடுத்துகிட்டு போ. அம்மா காலையில் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்பா அவரோட வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களாம் செய்கிறாங்க. நீ எங்கடா காட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம காட்டில் தான் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வந்துட்டுருக்கேன். அதாவது 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் டெய்லியும் நடக்க ஆரம்பிக்கிறேன் காலையில். ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க, டெய்லியும் நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடற்பயிற்சிக்கு சமமானதுன்னு. நான் இது இல்லாமல் ஈவினிங் ஆனால் ஜிம்முக்கும் போகிறேன். இப்போ காலையில் 7லேருந்து 8:30 வரையும் நடப்பேன். இன்றைக்கி வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் அங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ தான் நடக்க போகிறேன். ஸோ 1.5 மணி நேரம் நடந்துட்டு வர மக்களே, நீங்களும் நடங்க, உடம்புக்கு வந்து அது வந்து நல்லது. முடிஞ்ச அளவுக்கு காலில் செப்பல் போடாமல் நடங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, கால்லேருந்து பிரெயின் வரைக்கும். ஸோ காலையில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிகிறப்ப நடந்துடுங்க. ஈவினிங் காலையில் எப்போ வேணாலும் காலையில் நடந்தால் பெட்ரு இன்னும். ஸோ என்கிட்ட இருக்கிறப்ப ஒரு நல்ல பழக்கம், இப்போ டெய்லி நடக்க ஆரம்பிக்கிறேன். போய் நடந்துட்டு வர மக்களே, வெயிட் பண்ணுங்கள், வீடியோ கன்னியூ ஆகும்.
போயிட்டு 1 ஹவர் நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். கீரை குழம்பு வைக்கலையா? இது முருங்கை குழம்பு வைக்கல, கீரை சுண்டன்னு சொன்னீங்க. சுண்டுறன்னு தான் சொன்னேன், அப்புறம் சாம்பார் வச்சாச்சு, கீரை குழம்பு வச்சாச்சு. சரி சரி. இந்த தண்ணி பீட்ரூட்டு முட்டை கீரை அன்னைக்கு காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டா? சாப்பிடு, அங்கே கட்டையில் உட்காந்து. சரி. குளிக்கலான்னு இருந்தேன், அப்புறம் மணி 9:30 தாண்டி 9:45 ஆயிடுச்சு. சரி காலை சாப்பாடு தள்ளி போட வேணாமேன்ட்டு சாப்பிட உட்காந்துட்டேங்க. சாப்பிட்டு ஒரு மதியம் வாக்கில் குளிச்சிக்கலான்ட்டு விட்டாச்சு. என்னப்பா மழை வருமா? ஃபுல்லாக கற்களாக இருக்குது இன்றைக்கி. மானை எங்கேயும் வெளியில் மழை பெய்யுதுன்னு கருக்கிட்டு இருக்கு. சோளம் போட போகுது. அதான் பாரு, ஃபுல்லாக கற்கள். வெயில் இல்லை, மூடிட்டு கிடக்க மழை வர்ற மாதிரி. மழை பெய்யதான் தெரியல. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. காலை வேலை முடிஞ்சிச்சு. இனிமே அடுத்து என்ன வேலை? அடுத்த ஒன்றும் இல்லை, பாய் கிடக்கு எடுத்து போட்டு படுக்க போகிறேன். டெஸ்ட் எடு, உடம்புக்கு நல்லது. கொல்லைக்கு போகணும். எரு வண்டி கொட்டினா அதை அள்ளி கண்ணு அள்ளி போட்டு மண் அணைக்கணும். பருத்திக்கா? சரி, நான் வரட்டா? நீ வரலாம், வந்த கொஞ்ச நேரம் நிற்கணும். அங்கே டீ போட்டு எடுத்துவோம், நான் போகிறேன். சரி, இன்னும் 1 மணி நேரம் ஆச்சு. ஒரு டீ மட்டும் எடுத்து பிஸ்கட் எடுத்துவோம். நான் போய் கொஞ்சம் அள்ளி போட்டுட்ருக்கேன். மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. இதுக்கே பாய் சொல்லு. பாய். பாய். என்ன குங்குமம் வச்சுருக்க? யார் வச்சா? யார் வச்சா? அக்கா. அக்காவா? எந்த அக்கா? சரி, இங்கே பாரு. பாய் சொல்லு. இங்கே பாரு, பாய் கை காட்டு. இங்கே பாரு, கை காட்டு. பாய்.